ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியில் ஹைக்ரீவரை வழிபடுவது, அம்பாளை வழிபடுவது இன்று 12ஆம் ராசி. அந்த 12ஆம் ராசியில ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஆடி பௌர்ணமி. ஆடி பௌர்ணமியில் ஹைக்ரீவரை வழிபடுவது, அம்பாளை வழிபடுவது இன்று ஞானம் அருளக்கூடிய நாளாகவே இன்றைய பௌர்ணமி நாள் அமைகிறது. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளிலே நம்ம யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். என்னுடைய பதிவுகளை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று நான் இங்கே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய தேதி பௌர்ணமி. பௌர்ணமி இன்று இரவு 10:35 வரைக்கும் இருக்கிறது. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:07க்கு. அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்று யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:12 8:44 வரை. அதன் பிறகு காலை 10:16 11:17 வரை. மத்தியான வேளையில் 2:52 4:24 வரை. மாலை வேளையில் 5:25 6:26 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:20 2:52 வரை. யமகண்ட நேரம் காலை 8:44 10:16 வரை. கூலிகன் காலை 11:48 மதியம் 1:20 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்றைய விசேஷம் பௌர்ணமி பூஜை. தொடர்ந்து நம்ம இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசி பொறுமை, ரிஷபராசி நற்செயல், மிதுன ராசி புகழ், கடக ராசி பொறுமை, சிம்ம ராசி போட்டி, கன்னி ராசி ஆர்வம், துலாம் ராசி வரவு, விருச்சக ராசி விவேகம், தனுசு ராசி அன்பு, மகர ராசிக்கு உற்சாகம், கும்ப ராசி துணிவு, மீன ராசிக்கு இன்பம். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சுப ஓரைகளில் புதன் ஓரை இன்று காலை 7:12 8:13 வரை. அதன் பிறகு சந்திர ஓரை காலை 8:13 9:14 வரை. குரு ஓரை காலை 10:16 11:17 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:20 2:21 வரை. புதன் ஓரை மதியம் 2:21 3:22 வரை. சந்திர ஓரை மதியம் 3:22 4:24 வரை. குரு ஓரை மாலை 5:25 6:26 வரை. தொடர்ந்து இந்த யோகங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. உங்களுடைய ஜாதகத்திலே அல்லது உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்திலே இந்த அமைப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். அதாவது அவனா யோகம் என்று இதற்கு பெயர். சந்திரனுக்கு 12வது ராசியில் ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. அதாவது சந்திரனுக்கு 12ஆம் இடம் என்றால் உங்களுடைய ராசி, அதற்கு நீங்கள் கிளாக் வைஸாக வந்தீங்கன்னா அந்த கடைசியாக வந்து நிற்கிற ராசி தான் 12ஆம் ராசி. அப்போ உங்கள் ராசியிலேருந்து நீங்கள் 1 2ன்னு எண்ணிக்கிட்டே வந்து 12 வந்து எங்கே நிற்கிதோ அதுதான் 12ஆம் ராசி. அந்த 12ஆம் ராசியில் ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது இந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது ஒரு யோகமாக கருதப்படுகிறது. என்ன நடக்கும் என்றால் இவர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள். நல்ல ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் வந்தாலுமே அவர்களுக்கு அது மிக சுலபமாக அவர்களுக்கு நல்லாயிரும். ஒரு சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு, இந்த மருத்துவ ரீதியாக சப்போர்ட் இருக்கும். இது ஒரு நல்ல யோகமாக கருதப்படுகிறது. மற்றும் இல்லாமல் இவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் உண்டாகக்கூடிய தருணங்கள் எல்லாமே ஏற்படும். ஸோ இவங்க வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பேரு புகழ் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ்வார்கள். இது நமக்கு ஒரு நல்ல யோகம் தானே. எத்தனை குழந்தைகள் உடம்பு சரியில்லாமலாம் போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவர்களுக்கு இந்த 12ஆம் ராசியில் ராகு கேதுகளை தவிர மற்ற கிரகங்கள், அதாவது சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. இது நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களே அமையும் அந்த தசாபுத்தி காலங்களிலே. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். மற்றவர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு வந்து நிச்சயமாக என்னை இன்னும் உற்சாகப்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரியப்படுத்துவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும் அல்லவா. அதனால் இதை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.